அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம வயல்ல இருக்கோம். சரி, இப்பதான் இருக்கிற சூழலுக்கு விவசாயம் வந்து ஈஸியா போயிருச்சே. அதனால மக்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சில கருத்துக்கள சொல்லுவோம். ஏன்னா விவசாயம் எவ்வளவு ஈஸிங்கிறத சொல்லுவோம். அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கு விவசாயங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, விவசாயம் ஈஸின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அவ்வளவு ஈஸி. ஏன்னா ரொம்ப ஈஸியான வேலை. இப்ப இதுக்கு வந்து என்னன்னா, இப்ப இது நட்டு வந்து 2 மாதங்கள் ஆயிருச்சு. 2 ஆமா. நியர்பை 2 மாசம் வரப்போகுது. இத நாத்து நட்டு. இதுக்கு நாங்க செஞ்ச வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்க வந்து விதை நெல்லு வாங்குனோம். விதை நெல்லு இப்ப யாரும் இதுலேருந்து விதை நெல்லு எடுக்க முடியாது. முடியுமான்னா 100% எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அது வந்து முளைக்காது. ஸோ அப்ப நம்ம எதை நோக்கி ஓடணும்னா, விதை நெல்ல தேடி மருந்தெல்லாம் விக்கிறாங்கல்ல, மருந்து. பூச்சி மருந்துகள், பூச்சி கொல்லி மருந்து. அங்கதான் போகணும் நம்ம. அவன் தான் வச்சிருக்கான் இதுக்கான விதைய. அவன் தான் கொடுப்பான் விதைய. அதே போல அவன் தான் எப்ப மருந்து அடிக்கணும், இதுக்கு எப்பெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் அவன் முன்கூட்டியே நமக்கு அறிவிச்சிருவான். எவ்வளவு செலவுங்கிறதும் தெரிஞ்சிடும். ஆனா எங்க நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நடவு நட்டிருந்தோம், அறுத்தோம், அறுவடை பண்ணி கொண்டு நெல்ல தேவைக்கு போக மிச்சத்தை வித்தோம். அது மீந்தது என்னன்னா, இப்படிதான் சொல்லுவாங்கல்ல, ஊர்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கும் மிஞ்சாதுன்னு. அதே போலதான் எங்களுக்கும் எதுவும் மிஞ்சல. அதன் பிறகு இப்ப தரிசு போட முடியாது. தரிசு போட்டா நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். விவசாயி மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் வந்து நீ செத்துப்போன்னு சொன்னாலும் செத்து போன தவிர நிலத்தை தரிசு போட மாட்டான். தரிசு போடவே மனசு வராது அவனுக்கு. தரிசு கிடந்துச்சுன்னா அவனால சாப்பிட முடியாது, ஒருவேளை சோறு திங்க முடியாது. அதான் வந்து விவசாயினுடைய மனநிலை. அப்ப நகை நட்டெல்லாம் கொண்டு வச்சுட்டு இன்னைக்கு நட்டு வச்சிருக்கேன், நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுல இருந்து என்ன லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வராது. இன்னைக்கு ஒரு ஆளு இதை வந்து காலையில மாலையில வயல்லே தான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எப்ப கரண்ட் வரும், எப்ப ஆஃப் ஆகுங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வீட்டுல இருந்து ரிமோட்ல மோட்டர் போடலாம் தான். அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை, அந்த அளவுக்கு நாங்க படிக்கல. ஓகேங்களா? ஆனா நான் அப்பப்போ வந்து கரண்ட் வீட்டுல ஆஃப் ஆயிருச்சுன்னா அங்கேருந்து ஓடியாரணும். வந்து நான் மோட்டரை போட்டு தண்ணியை திருப்பி வைக்கணும். ஒவ்வொரு வயலுக்கும் நான் மாத்தி மாத்தி திருப்பி வைக்கணும். நைட்டு பகல் பூரா தண்ணி ஓடனாதான் இதாகும். இதெல்லாம் பண்ணி இதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு, இதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி வந்துருச்சுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும்னா அதுக்கும் நான் அங்கதான் போய் நிற்கும். எல்லா தேவைகளுக்கும் இந்த கார்பரேட்டை நம்பிதான் விவசாயம் நடக்குது. ஏன்னா முன்னொரு காலத்துல நம்ம விவசாயிகள் வந்து விதை நெல்லை அவங்களே எடுத்து அவங்க மீதம் இருக்க உணவுக்கு போக விதை நெல்லு போக மிச்சம் இருக்கிறத விற்பனைக்கு கொண்டு போவாங்க, விற்பனை கொடுத்து கொண்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி கிடையாது. இதை எதுவுமே பயன்படுத்த முடியாது. அந்த நிலைமையில இருந்தும் நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் விவசாயினுடைய நிலைமை இன்னைக்கு. இதுலதான் இந்த மாதிரி நிலைமையில இவ்வளவு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சு, ஏன்னா இதுக்கு மாற்று பயிர் வைக்கலாமான்னாலும் அதுக்கும் கஷ்டம். வைக்கலாம், காசு இல்லை. காசுக்கு இருந்த இப்ப இதை நான் அறுவடை பண்ணி இதுல இருந்து வர்ற காசை வச்சு, இதுக்கு முன்னாடி நான் இதை நடுறதுக்காக வச்சேன் பாருங்க, நகை கொண்டி பேங்க்ல வச்சிருக்கேன். அதை போய் நான் திருப்பி மீட்டு எடுத்து திரும்பவும் நடுறதுக்கு திரும்பவும் அந்த நகையை கொண்டு நான் வைக்கிற சூழல்ல தான் இருக்கேன். என் நிலைமை அதான். ஏன்னா இதை நம்பிதான் என்னுடைய குழந்தைங்க படிக்கணும், வீட்டு செலவு, நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களும் இதை வச்சுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த நிலைமையில தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, விவசாயம் ரொம்ப ஈஸியானது. விவசாயம் ஈஸின்னு சொன்னா, ஐயா அரசாங்கமே எடுத்து செய்ய வேண்டியதானே ஐயா? அரசாங்கமே எடுத்து செய்யலாம்ல. இப்ப ஸ்போர்ட்ஸை நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, விளையாட்டுத்துறையை நீங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க அதே போல வந்து விவசாயத்துறை மந்திரி இருக்காங்க. விவசாயத்துறை மந்திரியினுடைய வேலை என்ன? விவசாயத்துறை மந்திரியினுடைய வேலை என்ன? என்ன வேலை? எப்ப மானியம் கொடுக்கலாம், எது பண்ணலாம், அது மானியமும் வந்து சேராது. அதுக்கு 1000 பேரை நான் பார்க்க வேண்டியிருக்கும். 1000 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எங்க போனாலும் பிரச்சனை. விவசாயி போனானா மதிக்க கூட மாட்டான். இன்னும் சொல்ல போனா விவசாயிக்கு பொண்ணு கூட கொடுக்கறது இல்ல. இதுதான் விவசாயினுடைய நிலைமை. விவசாயி வீட்டுல பொண்ணு எடுப்பானாங்கிறதே கஷ்டமான வீட்டுல தான். விவசாயியா என்னமோ தீண்டத்தகாதவன் மாதிரி பாக்குறான். ஏன்னா சோறு நாங்க தான் போடுறோம். ஆனா எங்களுக்கு மரியாதைங்கிறது சாப்பிட்டுட்டு இலையை தூக்கி வெளியே போடுவோம்ல, அதுதான் எங்களுடைய மரியாதை. மக்கள் எங்களை பாக்குற பார்வை என்னன்னா, விவசாயி தானே, இப்படி ஒரு கைலியோட போகும்போது, ஏன்னா இந்த லுங்கி லுங்கி கட்டிட்டு போனாதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இங்க வந்து ஒருத்தனுடைய மரியாதை எங்க இருந்து வருதுன்னா உடையிலேருந்து வருது.
அந்த உடை இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம நின்று வீடியோ எடுக்கிறதுனால இந்த உடை இல்லைன்னா இதை விட விவசாயிக்கே ஆன ஒரு உடை இருக்கு. அந்த உடை தான் எங்களுக்கு. இதுதான் எங்களுடைய நிலைமை. ஆனா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து கஷ்டமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க. ஆனா விவசாயிகள் ஜாலியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெயில்ல நிக்கணுமே, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டுல ஈடுபடுற ஒரு நபர் என்ன செய்வார்? காலையில ஏந்திரிச்ச உடனே அவருடைய வேலை என்ன? பால், தேவையான உடலுக்கு தேவையான புரோட்டீன் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கிரவுண்டுக்கு போவாங்க. கிரவுண்டில் போயிட்டு ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரலையும் அவங்களுடைய பயிற்சியை ஈடுபடுவாங்க. அவ்வளவுதான், வெய்ய ஏறிடுச்சு, இனிமேல்ட்டு ஈவினிங் வச்சுக்கலான்ட்டு போயிடுவான். ஆனா என் நிலைமை அப்படி இல்லை. வெயிலோ மழையோ இந்த இடத்துல நின்னே ஆகணும். நான் வெயிலோ மழையோ இந்த இடத்துல தான் அங்கே நின்று ஆகணும். ஆனா இவர் வலிக்காம காலையில வெய்யப்படாம போயிட்டு பயிற்சி எடுத்துட்டு ஈவினிங் வந்து புரோட்டீன் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போயிட்டு 5 மணிக்கு மேல நைட்டு இரவு 9 மணி வரலையும் பயிற்சி பண்ணிட்டு இவருக்கு போன உடனே புரோட்டீன், தேவையான புரோட்டீன் எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும்? 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து. எங்க வந்தாலும் அந்த ஹோட்டலுக்கும் நாங்க தான் கொடுக்கணும். பால், அரிசி, பருப்பு அனைத்து A to Z வரலையும் நீ உணவா பயன்படுத்துற அத்தனை விஷயமும் என்கிட்ட தான் வரணும். ஆனா என் வேலை ஈஸியான வேலை, உங்க வேலை கஷ்டமான வேலை. ஆனா நீங்க பண்ற அரசியல் இருக்க, விவசாயம் கஷ்டம், நீ கஷ்டம்னு சொல்ல வேணாம். எங்களுடைய கஷ்டத்தை கூட உனக்கு புரியலையே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஈஸியா சொல்ற. இருக்கிறதுலயே விவசாயத்தை விட விளையாட்டுத்துறையில ஈடுபடுற ஸ்போர்ட்ஸ்மேன் தான் ரொம்ப கஷ்டமான வேலை. விளையாடுறது தான் கஷ்டமான வேலை. நீ ஒன்றும் வேணாம், ஒரு 50 கிலோ மூட்டை உரத்தை தூக்கிட்டு இந்த தளவுலேருந்து அந்த தளவுக்கு போயிட்டு வந்துரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன். அதே போல இதை நான் உழுது போட்டிருக்கும் போது உள்ள இறங்கி இந்த நாத்தை இந்த வயல் பரப்பு ஃபுல்லா பரப்பி போட்டு வந்துரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன். ஏன்னா நாங்களும் படிக்கிற காலத்துல விளையாட்டுல ஈடுபட்ட நாங்க தான், எங்களுக்கும் தெரியும். அது எங்களுக்கு கஷ்டமா தெரியல. ஆனா நீ சொல்லும் போது பயங்கர கஷ்டமா தெரியுது. இது சாதாரண தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க, கடவுள் ஒண்ணு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ சாதாரணமா கடந்து போற, கடந்து போறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் விவசாயி படுத்துட்டான்னு தெரிஞ்சுன்னா நீ ஒரு நாள் மாத்திரை தான் போட்டுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படி மாத்திரை போடுவோன்னு கேக்குறியா? ஒரு தோசை மாத்திரை கொடுங்க சார், ஒரு இட்லி மாத்திரை ஒன்று, ஒரு ரோஸ்ட் மாத்திரை ஒன்று, ஒரு பிரியாணி மாத்திரை ஒன்று. இதை தான் நீ வாங்கிட்டு போய் மாத்திரையா உட்கொள்ற நிலைமை வரும் உனக்கு. அந்த நிலைமையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏஐ இன்னும் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நீங்க ஆடுற ஆட்டம் இருக்க, கஷ்டப்படுவீங்க. வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கே உணவு நஞ்சாயிருச்சு. நான் வாங்குற விதை நெல் என்னது இல்லை, எவனோ ஒருத்தன் கொடுக்குறான். அதுல என்ன இருக்கும் ஏதுன்னெலாம் சரியான இது இருக்கு. அரசு எதுலையும் தலையிடாது. அரசாங்கம் எதுலையும் தலையிடாது. நான் போடுற மருந்து, ஏன்னா அவனுக்கு உரம் வைக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அரசு கமிஷன் வேணும், அவங்க வேலையை பார்ப்பாங்க. இயற்கையா போறோம்னு சொன்னா, எனக்கு ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை விளைஞ்சது. இன்னைக்கு 25 மூட்டை விளைய மாட்டாங்குது. வலிக்குது. கஷ்டப்பட்டு 25 மூட்டை. ஒரு மூட்டை என்ன ரேட்டு? 1600, 1800. அதுவும் நெல் ரகத்துக்கு தகுந்த மாதிரி. எங்க போவோம் நாங்க? எங்களுடைய வலி உனக்கு என்னைக்குதான் புரியும்? ஒரு நாள் நீ விவசாயியா இருந்து பாரு, நான் சொல்றேன். அதன் பிறகு சொல்லு விவசாயம் ஈஸின்னு. நான் ஏத்துக்கிறேன். எல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். நன்றி, வணக்கம்.